ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் கொலுசை வந்து எக்ஸ்சேஞ்சு பண்ணிவிட்டு புதுசே எடுக்கிறோம் அப்படின்னா உங்களோட பழசு வந்து எவ்வளோ போகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா இல்லை லாஸா அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து எதையுமே வந்து உடனே வந்து போடாதீங்க. இப்போ கொலுசுலாம் வந்துருச்சு அப்படின்னா அந்த கொலுசை வச்சுட்டு புதுசாக வந்து கொலுசு வாங்கிக்கோங்க. பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்காதீங்க. ஏன்றதை சொல்கிறேன். ஏன்னா வந்து நம்ம நாட்கள் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா கொலுசு வந்து ஓல்டு கொலுசு வந்து 40.410 கிராம் வந்து இருக்குது பழைய கொலுசு. அவங்க வேணால் எவ்வளோக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா 26.267 கிராம் தான் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம போடும்போது பார்த்திங்க அப்படின்னா 40.410 தான் வந்து இது பண்ணியிருப்போம். ஆனால் அவங்க எடுக்கிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா 26 கிராம் தான் எடுத்திருக்காங்க. நமக்கு எவ்வளோ வந்து மைனஸ் ஆகுது, எவ்வளோ கழிச்சிருக்காங்க அப்படின்னா 14 கிராம் வந்து நமக்கு கழிச்சிருக்காங்க. அப்போ 14 கிராம் பார்த்திங்க அப்படின்னா 14.143 ரூபா வருது வந்து நமக்கு வந்து மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ சில்வர் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 111 ரூபா சில்வர் ரேட்டு. அப்போ இந்த 26.267 இன்ட்டு 111 டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 2916 ரூபா வந்து அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நமக்கு தராங்க. ஏன்னா அந்த 26 கிராமு. அதே நீங்கள் 40 கிராம் வந்து நீங்கள் வாங்கும் போது சில்வர் ரேட்டு வந்து ஒரு 70-80 இருந்துச்சுன்னா ஓகே. பட் என்ன பாதிக்கு பாதி தான் போகுது. அதனால் நமக்கு எப்படியுமே அது வந்து லாஸ் தான் ஆகும். அதனால் நீங்கள் லாங் டைம் வந்து இப்போ ரொம்ப நாள் கழித்து வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இவ்வளோ 14 கிராம் நமக்கு கழிச்சிருக்காங்களா, அதை நம்ம அமௌண்ட்டாக போடும்போது அன்றைக்கி சில்வர் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா 111 ரூபா. அப்போ வந்து நமக்கு 1569 ரூபா 1570 ரூபா வந்து நமக்கு லாஸ் ஆகுது. எடுத்து ஜிஆர்டிலே கொடுக்குறோம் அப்படின்னா 25% வந்து மைனஸ் பண்ணுவாங்க. இதே மதர் கடையில் வந்து நம்ம எடுத்துகிட்டு கொடுக்குறோம் அப்படின்னா 35% வந்து மைனஸ் பண்ணுவாங்க. உங்களோட பழைய கொலுசை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக எடுக்கலாம்னு நினச்சிருப்பீங்களா? அப்போ நீங்கள் வீட்டிலே இப்படி ஒரு கால்குலேஷன் வந்து நீங்களே போட்டுக்கலாம். ஸோ உங்கள் ஜுவல்ஸ் வந்து இவ்வளோ இருக்குது, ஜுவல்ஸ் வந்து இவ்வளோ வெயிட் இருக்குது, ஸோ இவ்வளோ ரேட்டுக்கு தான் போகும் அப்படின்றத நீங்களே வந்து வீட்டிலேயே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழித்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். சில்வர் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலுமே ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் சில்வர் ரேட் வந்து அப்போ இன்க்ரீஸ் ஆகியும் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உடனே கொடுத்துட்டு உடனே வந்து எடுக்காதீங்க. இப்போ நீங்கள் சில்வர் காயின்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பார் எடுக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு கிராமுக்கு வந்து 5 rupees அந்த மாதிரி தான் லெஸ் பண்ணிவிட்டு நமக்கு எடுத்துக்குவாங்க. அதனால் சில்வர் காயின் வந்து சேவ் பண்ணுறதும் பெஸ்ட்டு தான். உங்கள் பழசு கொலுசு இல்லை மெட்டி ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த இதை வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன். என்னோடது பார்த்தீங்க அப்படின்னா 40 கிராம் இருந்து